வையகம். வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குருவே துணை. அனைத்து வேதாத்ரி அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வினை செயல் வகை. வினை என்றாலே செயல்தான். தலைப்புல 2 செயல்கள், அதை தொடர்ந்து வகைகள். வினை என்றாலே செயலாற்றும் திறத்தை கூறுவது. வள்ளுவர் இதனை வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போலதொரு என்கிறார். ஒரு செயலை செய்துவிட வேண்டும் என்றால் செயலாற்றி விட வேண்டும். ஏனெனில் அந்த செயல் நடைபெறுவதற்கு காரணம் எண்ணமாகும். எண்ணம் 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 எங்கும் பாயும். அதோடு அது பகையாக இருந்தால் அந்த பகையை போக்கும் வழிகளை ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும். இல்லையெனில் நெருப்பு எப்படி கொஞ்சம் பிடித்தால் போதும், அந்த இடத்தையே அது அழித்துவிடும். அது போல ஆகிவிடும் என்கிறார் ஐயன் வள்ளுவர். வினை பகை செயல் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்றால் யோசித்துக் கொண்டே இருந்தால் எப்படி? இதையும் மற்றொரு குறளில் குறிப்பிடுகின்றார். நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொள்ளல் என்கிறார். எப்படி உதவ வேண்டும் என்கிறார் என்றால், நீ எப்படி உன்னுடைய நெருங்கிய நண்பருக்கு உதவி செய்வாயோ அதை விட விரைவாக சென்று பகைவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிறார். முன்னோர்கள் அப்படி வாழ்ந்தனர் என்பதற்கு பண்டைய தமிழ் மன்னர்களில் அதியமானுக்கு பெரிய மன்னர்களுடன் தனது நட்பை வளர்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று. பாண்டியர்களுடன் சில சமயங்களில் போரில் உதவி புரிவார். எனவே நட்புடன் உறவுடன் இருந்தனர். அதே போல சோழ மன்னர்களுடனும் நட்புடன் இருந்தார். ஆனால் சேர குலத்தோடு இவர்களின் குலம் நேற்று இன்று அல்ல, பழைய பகை நீண்டு கொண்டே இருந்தது. எனவே தொண்டைமானுடன் எப்படியாவது நட்பு கொள்ள வேண்டும் என்று அதியமானுடைய அதற்கு ஔவையாரை தூதுவராக அனுப்பினார். ஔவையாரும் சென்று அதியமானுடைய தூதுவராக தொண்டைமானிடம் சென்றார். நான் அதியமானுடைய தூதுவராக வந்துள்ளேன் என்று கூறினார். அரசன் தொண்டைமான் மறுநாள் ஔவையாரை தன்னுடைய படைக்கல கொட்டில் வைத்திருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்று அங்கு உள்ளவற்றை காண்பித்து, இது போல சோழ பாண்டியர்கள் கூட இருக்குமா என்பது ஐயமே. ஆயுத பூஜை நடக்கும் போது தொழிலாளர்கள் தம்முடைய கருவிகளை எல்லாம் தூசியின்றி துடைத்து மெருகிட்டு வைப்பார்கள் என்றார். படைகள் எல்லாம் அந்த முறையிலேயே விளங்கின. மேலும் ஒரு வேலின் முனை கூட முறிந்திராது என்றார் தொண்டைமான். அதோடு ஔவையாரிடம், அதியமான் படைக்கல கொட்டில் இதில் பாதியாவது இருக்குமா? அங்கே படைக்கல கருவிகளை கருத்துடன் திருத்தமாக போற்றி வருகிறார்களா என்று கேட்டார். ஔவையாரை பார்த்து, உங்களது திருவாக்கால் எனது படைக்கல கொட்டிலை சிறப்பித்து பாடுங்கள் என்றார். ஔவையார் மனத்திற்குள் ஒளி வைத்தார் போல இவற்றை வைத்து கொண்டாடுகிறார். வீரர்கள் கையில் ஏந்தி எத்தனையோ ஆண்டுகள் ஆகியிருக்கும் போல இருக்கிறது. இதுதான் அதியமானை பற்றி கூறுவதற்கு சரியான சமயம் என்று அப்படியே செய்கிறேன். அதியமானுடைய படைக்கல நிலைகளையும் சேர்த்து பாடுகிறேன் என்று அதியமானை இழுத்து கூறுவது போல அவருடைய வீரத்தை புகழ்ந்தார். அதியமானுடைய கருவிகள் ஒன்று கூட முழு உருவத்தோடு இராது. எல்லாம் சிதைந்து உருகுலைந்து இருக்கும். கொல்லன் பட்டறைக்கு அனுப்பி விடுவார். அங்கேதான் அவற்றை பார்க்கலாம் என தொண்டைமானுடைய படைக்கல கருவிகளை புகழ்வது போல அவற்றை குறிப்பிட்டார். அதாக பஞ்ச புகழ்ச்சியாக பாடினார். அதியமான் சிற்றரசுதானே என்று கவியில் பாடினார். தொண்டைமான் இதை கேட்டு மகிழ்ந்து போனார். மேலும் ஔவையாரை அங்கேயே சில காலம் தங்கி அதியமானுடைய குணநலன்களை எல்லாம் எடுத்து கூறினார். இதனால் 2 மன்னர்களிடையே நட்பு உருவாயிற்று. தொண்டைமான் ஔவையாரிடம், உங்களால் அதியமானுடைய நட்பு கிடைத்ததற்கு மிக்க நன்றி என்று கூறினார். வினை செயல் என்பது ஒரு செயலை செய்யும் முறையை குறிக்கிறது. அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த வழிகளில் செயலாற்ற வேண்டும், எந்த நேரத்தில் எந்த இடத்தில் போன்ற எந்த வழிகளில் தீர்மானிப்பது வினை செயல் வகையாகும். இதை திருக்குறளில் கூறும்போது பொருள், கருவி, காலம், வினை இவனோடு 5 இருள் தீர எண்ணி செயல் என்கிறார்.
அதாவது ஒரு செயலை செய்வதற்கு இந்த ஐந்தையும் ஆராய்ந்து தெளிவாக முடிவெடுத்து செய்ய வேண்டும் என்கிறார். இதை நமது மகான் மன ஆற்றலை இறை ஆற்றலின் விளைவுகளில் ஒரு பகுதியே. ஆயினும் மன ஆற்றலுக்கு என ஒரு தனி சிறப்பும் மதிப்பும் உண்டு. பரிணாமம், இயல்பூக்கம், கூறுதலறம் என்ற சிறப்புகளையும் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்ற நிலைகளில் உணர்ந்து ரசிக்க வல்லது மனம் என்கின்றார். இரையாற்றலின் தன்மைகளையும் சிறப்புகளையும் அறியாமலேயே அலட்சியம் செய்தோ, உணர்ச்சி வயத்தால் தன்முனைப்பு கொண்டோ, அளவு மீறியும் முறை மாறியும் செயல் புரியும் போது அச்செயலுக்கு ஏற்ப ஏற்படும் துல்லியமான விளைவுகள் தான் செயல் விளைவு நீதி. சிறிதளவும் தவறாமல், பிழையில்லாமல், அன்பும் கருணையுமே இயல்பாக கொண்டுள்ள இறைநிலையானது ஜீவன்களிலிருந்து எழும் செயலுக்கு தக்கபடி அளிக்கின்ற விளைவுதான் கூறுதலறம் என்கின்ற இறைநீதியாகும். மனித குலம் தோன்றி பல கோடி ஆண்டுகள் ஆயிற்று. ஆதிவாசிகளாக வாழ்ந்த மனித இனம் இன்று விஞ்ஞான அளவில் எவ்வளவோ முன்னேறியுள்ளோம். எனினும் வாழ்வியல் துறையில் தேங்கியே நிற்கின்றோம். இதை மகான் கவியில் இணையில்லா அறிவு என்ற கவியில் ஆதி மனிதன் உலகில் தோன்றி வந்த அந்த நாள் முதல் கொண்டு மனிதரெல்லாம் பேதித்த காலம், சூழ்நிலை இவற்றில் பிழைத்த வகை, அறிவு செயல் திறன்கள் எல்லாம் நீதி நெறி போதனையால், கல்வியால், நல் நித்திய கடன் முறையால், பண்பாடாக ஓதி உணர்ந்து தொழுகி தூய்த்தே பயன்கொள் உயர்வுகள் இவை ஆறாம் அறிவிற்கே ஆம் என என்கிறார். அறிவு எல்லா பொருள்களிலும் உள்ளது. அசேதன பொருள்களில் உணர இயலாத நிலையிலும் உயிருள்ள பொருள்களில் ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள விலங்கினங்களுக்கு அதனுடைய தேவைக்கு ஏற்ப நிலையில் வாழக்கூடிய அறிவாகவும், ஆனால் 6வது அறிவாக மனிதனாக வரும்பொழுது மனமாகவும் எண்ணமாகவும் எதையும் பகுத்து பார்க்கக்கூடிய நிலையிலே தன்னை தானே உணர்ந்து தெளிந்து கொள்ளும் போதுதான் அறிவில் உயர்கின்றான். அதைதான் மகான் கவியில் பேதித்த காலம் என்கிறார். பேதித்த என்றால் வெவ்வேறான வடிவங்கள், உருவங்களாய் வந்த காலம். ஆமாம் தானே, ஆதி மனிதனாக தோன்றிய காலத்தில் மர உரி தரித்த காலத்தில் இருந்து மாதிரியா இப்பொழுது இருக்கிறோம். பேதித்த காலத்தில் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு படத்தில் வரும் இல்லையா ஒரு பாடல், பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகள் போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும். பட்டனை தட்டிவிட்டால் தட்டில 2 இட்லியும் காப்பியும் நம் பக்கத்துல வந்துடணும். அப்படித்தானே ஆயிடுச்சு. ரோபோ நமக்கு உணவு கொண்டு வந்து தருகின்றது. இவைதானே பேதித்த காலம். சூழ்நிலைக்கு ஏற்ப விஞ்ஞான சாதனைகள் எளிதாக கிடைக்கின்றன. அவை பற்றிய செய்திகளும் உடனுக்குடனே தெரிய வந்து விடுகின்றது. கவியின் அடுத்த வரியில சொல்றாரு, பிழைத்த வகை அறிவு செயல் திறன்கள் எல்லாம் இவற்றை பயன்படுத்தக்கூடிய அறிவு நிலையில் நாம் உயரும் போதுதான் நமது வளர்ச்சியில் உயரும். ஒரு ரூபாய் நோட்டு கூட, ரூபாய் நோட்டே வேண்டாங்க இப்ப இல்லையா, நம்ம கொண்டு போனா போதும், மொபைல் எடுத்துட்டு போனா போதும், நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வரோம். புழக்கத்திற்கு வரும் முறையாக, அதாவது நம்ம பணமே கட்ட வேண்டாம், ஆனா டாக்ஸ் ஆக வரும். அதனால் நம்ம டாக்ஸை கரெக்டா கட்டினா அரசு இது அரசுக்கு அப்படியே போயிடுது இல்லையா. நம்ம மொபைல்ல என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் ஆகி அரசுக்கு கரெக்டான அளவுக்கு போகுது. 5வது வரியில சொல்றாரு, நீதி நெறி போதனையால் என்கிறார். பள்ளியிலேயே பாடமாக சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு முறையாக வரி செலுத்தினால் ஹவுஸ் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் நம்ம எல்லாம் கட்டினா ரோடு, லைப்ரரி, மின் விளக்குகள் செய்து தரும் அரசாங்கம். இல்லைனாலும் நம்ம கேட்டு உரிமையோடு பெறலாம் என்பார்கள் கல்வியில். நல் நித்திய கடன் கொடுப்பதை பற்றி தர்மம் செய்தால் 10 மடங்கு நன்மை கொடுக்கும், கடன் கொடுத்தால் 18 மடங்கு நன்மை கொடுக்கும் என்கிறார் நபிகள் நாயகம். எனினும் கடன் என்பது பெரும் சுமையை ஏற்படுத்திவிடும். ஆனாலும் தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள் போன்றவர்கள் இவர்கள்தான் உடல் உழைப்பினாலும் முயற்சியினாலும் முறையாக செலுத்தி வியாபாரத்தை சிறக்கச் செய்யலாம். இவ்வாறு தானே செய்ய வேண்டும். இல்லையெனில் யாமர்க்கும் நல்வாழ்வு. இந்த முறையால் பண்பாடாக ஓதி உணர்ந்து ஒழுகி தூய்த்ததே பயன்கொள் என்கிறார். அப்படிப்பட்டவர்களை தான் ஈஸ்வரன் என்கின்றனர். முழுமையாக அறிவு கொண்டு பயன் பெறும் போது அந்த அறிவு இறைநிலையில் இருந்து ஆரம்பித்த அறிவு 6வது அறிவாக மனிதனாக வந்த பிறகு
தனது அறிவை கொண்டு பயன் கொள்ளும் போது ஆதியில் இருந்த அதே இறைநிலையில் முகிழ்ந்து மலர்ந்த பூரித்த ஒவ்வொரு மனிதனிடம் அன்பும் கருணையுமாக செயல்படும். ஆக இறை உணர்வு ஒரு கடினமான செயல் அன்று. இதை வள்ளுவர் ஐயத்தின் நீங்கித் தெளித்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து என்கிறார். இறைநிலை உணர்ந்த பேரானந்தத்தில் ஆழ்வார் ஒருவர் ஆழ்ந்த அகன்று ஓங்கி உயர்ந்த முடிவில் பெரும்பாழா என்கிறார். ஒரு சித்தர் வெட்டவெளி என் தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி என்கிறார். நமது மகா கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் மாசற்ற ஒளி ஊடே மறைந்திருக்கும் இருளை போல ஈசன் அறிவில் இருக்கும் நிலை என்கிறார். அப்ப இதை தெரிந்து கொள்ள எனக்கு 3 வேண்டும் இல்லையா? அவை அனுபவத்தில முன்னோர்கள் கண்ட உண்மைகளை அவர்கள் எழுதிய நூல்கள். இவைகள் சுருதி. காரணம், காரியம், விளைவு இவற்றை ஒருங்கே இணைத்து ஆராய்ச்சியோடு கொள்ளும் சிந்தனை யுக்தி. நாம் புலன்கள் மூலமாக உணர்ந்து அறிந்து கொள்வது. இதை மனதால் மட்டுமே அறிய முடியும் அனுபவம். மனிதன் தன்னை பற்றி சிந்திக்கிறான். இறைநிலையின் பேரறிவு தொடர்ந்து எல்லா பரிணாம நிலைகளிலும் வந்து கொண்டே இருப்பதால் பழைய நினைவுகள் அனைத்தும் எண்ணமாக மலர்கின்றது. மேலும் சிந்திக்கிறான். ஒரே இனத்தின் எத்தனை வேறுபாடுகள்! ஒரு தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைகளுக்கு, அக்கா தங்கைகளுக்கு இடையே எவ்வளவு வித்தியாசம் இல்லையா? எனக்கும் அவர்களுக்கும் இடையே என்னை விட உயர்ந்தவர்களாக உள்ளார்கள், புகழ்ல இருக்காங்க, செல்வத்துல இருக்காங்க, உடல் வலிவு, சுகம் என 7 வகையாக வேறுபட்டிருக்கிறார்கள். இவற்றுக்கு 16 காரணங்களை நமது மகான் கூறுகின்றார். அப்ப அதோடு மட்டுமல்லாம இறை நிலை, இறை துகள், விண் துகள், காந்தம், பஞ்சதன் மாத்திரைகள், ஜீவகாந்தம், கருமையம், மனம், வினைப்பதிவுகள், அறிவின் முழுமை பேறு என இவ்விதமான மறைப்பொருள்களை அடிப்படையாக கொண்டதே நம் வாழ்க்கை. வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டுள்ளது. இவைகளை பற்றி நாம் தெரியும். இவைகளை பற்றி தெளிவும் நம்மிடையே இல்லை. ஏனென்றால் இவைகள் சார்ந்த இயக்கங்கள் செயல் விளைவு முறைகளாக சரியாக புரிந்து கொள்ள முடியாது. எவ்வாறு நாம் புரிந்து கொள்ளாத போது வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் குறை இருந்து கொண்டேதான் இருக்கும். ராஜசூய யாகம் நிறைவடைந்த பிறகு மகாராஜா தர்மர் அனைவருக்குமே விதவிதமான பொருள்களை தானம் அளிக்கிறார். பிறகு கிருஷ்ணரிடம் சென்று தானம் பெற்றவர்கள் திருப்தி அடைந்தனரா என்பதை நான் எவ்வாறு அறிவது என்று கேட்கிறார். கிருஷ்ணர் தன்னுடைய சங்கை எடுத்து கீழே வைத்துவிட்டு சொல்கின்றார், திருப்தி அடைந்தனர் என்றால் இந்த சங்கு தானே முழங்கும் என்கிறார். மேலும் வந்த விருந்தினர் அனைவருக்கும் தர்மர் என்ன பண்றார்? மிகுந்த அக்கறையோடு சேவை செய்கிறார். ஆனாலும் சங்கானது முழங்கவில்லை. இதனால் தவறு ஏதோ நடந்திருக்குமோ என்று கிருஷ்ணரிடம் கேட்கிறார். கிருஷ்ணர் கூறுகிறார், நகருக்கு அப்பால கஜா வால்மீகா என்கின்ற பக்தர் வாழ்கின்றார். அவர் தாழ்ந்த குலத்தவர். இந்த யாகத்தில் அவர் முறையாக கவனிக்கப்படவில்லை என்கிறார். உடனே தர்மர் பீமனையும் அர்ஜுனனையும் தூதுவராக அனுப்பி, அதாவது அவரை போய் அழைத்து வரும்படி தேடி வரும்படி கூறுகின்றார். திரௌபதியிடம் அவருக்கு விதவிதமான உணவுகளை தயாரிக்கப்படி சொல்கின்றார். பீமனும் அர்ஜுனனும் அவரை தேடி அரண்மனைக்கு அழைத்து வருகின்றார். அவர் சொல்கிறார், அந்த வால்மீகா, இதற்கெல்லாம் நான் ஆனவன் அல்ல என்று பணிவுடன் கூறினார். ஆனால் தர்மர் அவரை உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தி அவருக்கு பலவிதமான தானங்களை அளித்து உணவு பரமாறி சொன்னார். அப்ப திரௌபதி எல்லாவற்றையும் பரமாறுகின்றார்கள். ஆனா அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே இதுவாக சேர்த்து எல்லாத்தையும் சாப்பிடுறாரு. அப்ப திரௌபதி மனதுக்குள்ள நினைக்கிறாங்க, இவருக்கு நாகரீகமாக சாப்பிட தெரியல அப்படின்னு சொல்லிச்சுக்கிறாங்க. உடனே அவரு சாப்பிட்டு போய்விடார். அப்ப கூட அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் கூட அந்த சங்கு முழங்கல. அப்ப கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார் தர்மர், நீ அப்படின்னு கேட்கும்போது அவர், இந்த வால்மீகாக்கு ஏதோ ஒரு குறை ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு எல்லாரையும் கேட்கிறாங்க. எல்லாரும் நாங்க எதுவும் பண்ணலைங்கிறாங்க. திரௌபதி மட்டும் சொல்றாங்க, இல்ல நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சத அவரு அவ்வளவு எதுவுமே விரும்பி சாப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு இறைவன் கிருஷ்ணர் அவரை கூப்பிட்டே நம்ம கேட்டுறலாம் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவரை கேட்கிறாங்க. அப்ப கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த உணவு பிரசாதம் இறைவனுக்காக படைக்கப்பட்டது. இதை இறைவன் முன்றே சாப்பிட்டு விட்டது எனக்கு அளிக்கப்பட்டது. அப்ப அதுல நான் ஏதாவது குறை சொல்ல முடியுமா? இது நல்லா இருக்கு இல்ல அப்படிங்கும்போது சொல்றார், இதைதான் இறை நீதி. ஏனெனில்
உடலாலோ உள்ளத்தாலோ ஒருவருக்கு துன்பத்தை கொடுத்தால் அது அவனுடைய தெய்வீக பெட்டகத்தில் பதிந்து இறை நீதியாக வரும் என தெரியாது. அங்கிருந்த காலத்திற்கு தக்க விளைவாகவோ இன்பமாகவோ துன்பமாகவோ வெளிக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. கூர்ந்து பார்க்கின்ற போது ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்கின்றது என்பது நிச்சயமாக புரிகின்றது. ஒரு சில செயலுக்கு விளைவு விரைவில் தெரிவதில்லை. காரணம் என்னவென்றால் மனிதனுடைய ஆயுள் காலம் ஒரு குறிப்பிட்ட எல்லை உடையது. சில செயல்கள் நீண்ட காலத்திற்கு பின் விளைவாக வரலாம். அதுவரையில் அறிவை நீட்டி பார்க்கவோ வயதை கூட்டி போடவோ முடியாது அல்லவா? அதனால்தான் அதனால் நாம் சாதாரண அறிவு நிலையில் ஒரு முனையை விட்டுவிட்டு ஒரு முனையை மட்டும் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். செயலை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். விளைவுக்கான காரணம் பிடிபடவில்லை என்கிறோம். மேலும் வினை பயன் என்பது பொய்யான தத்துவம் என்பது குறுகிய மனத்தாலே முடிவு கட்டி விடுகின்றோம். ஆறு தீய குணங்களால் வயப்பட்ட மனிதன் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவனிடமே பதிந்து மீண்டும் அந்த சக்தி புத்தி எண்ண அலைகளாக செயல் வடிவங்களாக வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி வந்துவிட்டால் அதே எண்ண பதிவுகள் மீண்டும் மீண்டும் பதிந்து எழுந்து செயல் வடிவம் பெற்றுக்கொண்டே இருப்பதனால் மனிதன் துன்ப வயப்படுகின்றான். அதிலிருந்து மீளவும் வழி இல்லாமல் தவிக்கின்றான். கோவலன் கொலையுண்டதற்கு காரணமே அவனுடைய முற்பிறவியில் செய்த பொறாமை எண்ணம்தான் என்கின்றனர். கோவலன் முன்பிறவியில பரதன் என்ற வியாபாரியாக இருந்தாராம். அவர்கள் ஒரு நாட்டுல அரசர் மற்ற வியாபாரிகள்லாம் வியாபாரம் செய்வதற்கு தடை செய்தார். அந்த இடத்துல கோவலன் அவருடைய பொறாமை அவருடைய போட்டி போடக்கூடிய சங்கமன் என்ற வியாபாரிய பார்த்து விட்டார். உடனே அரசர்கிட்ட போய் சொல்றாரு. அரசர்கிட்ட போய் சொல்றாரு. மாதிரி கோவலன் சொல்றார், இந்த சங்கமன் இந்த ஊருக்குள்ள வந்துட்டார், அநியாயம் அறியாம அந்த வியாபாரி தண்டிக்கப்படுகின்றார். அதனால என்ன ஆகுது, பிற்காலத்தில் அன்று அவர் செய்த ஊழ் வினையாக அப்புறம் பிற்காலத்தில் அவர் வந்தபோது கோவலன் மற்றொரு அரசனால் கொலையூடப்பட்டார். இதுதான் வினை. அப்ப கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார்கள், கண்காணி இல்லா இடமில்லை என்கிறார் நமது மகான். மேலும் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதா என்கிறார். தீதும் நன்றும் பிறத்தர வாராது என்கிறார் கணியன் பூங்குன்றனார். அப்ப எந்த ஒன்றையும் வெறுக்கவே கூடாது. உங்களுக்கு நமக்கு நேர் எதிர்மறையாக இருக்கும் பொருளாக இருந்தாலும் நபராக இருந்தாலும் அதனை வெறுக்காதீர்கள் என்கிறார். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்மளுடைய ஜீவகாந்த அலை வான்காந்த அலைகளோடும் பிரபஞ்ச அலைகளோடும் மோதுகிறது, சிதறுகிறது, ஊடுருவுகிறது, பிரதிபலிக்கிறது. இரண்டிற்கும் இடையே ஊடாடி கொண்டும் இருக்கின்றது. அதனுடைய காந்த ஆற்றலையும் மதிப்பையும் அளவிட முடியாது. நமக்கு பூமராங் மாதிரி திருப்பி வந்துகிட்டே எந்த வேகத்துல அனுப்பினோமோ அதே வேகத்துல நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கும் இல்லையா? குரு அதுதான் நமது குரு நமக்கு நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். குரு என்பவர். எனவேதான் நமது மகான் இரண்டொழுக்க பண்பாட்டுல தவத்திலேயே கொடுத்து நம்மை வழிபடுத்தி கொண்டே இருக்கின்றார். இதை பாரதி நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ என்கிறார். நான் எனக்குள் இணக்கமாக இருக்கிறேனா, என்னுள் இணக்கணமாக இருக்கின்றேனா அப்படின்னு பார்க்கணும். அறிவு தன்னுடைய விழிப்பு நிலையை தவறி விடுகின்றது. இதனால் உணர்ச்சி வயப்பட்ட நிலையை அடைகின்றோம். எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் பதிவாகின்றது. பதிவுகளின் நோக்கம் என்ன? செயல் செய்வதற்கு பதிவு வேண்டும். முன்னோர்கள் பதிவுகள் எல்லாம் வித்தில் உண்டு. தன்னிலே பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயன் தூக்காதுணர்வீர். உயிரில் என்ன தன்மை தெரிகின்றதோ அதை பொறுத்ததே வினைகள் உண்டாகின்றன. மன இயக்கம், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இடையில் மூளை இருக்கும் ஆற்றலாக பதிவுகளை சேர்த்து வைக்குது. விளக்கும் ஆற்றல் எண்ணங்களாக வெளிப்படும். வெவ்வேறு அலைச்சுழல் விளைவுக்கு ஏற்ப கர்மையம், மூளை, மனம், எண்ணம் மன இயக்கமாகவும் உடல் இயக்கமாகவும் சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மாவாக நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது.
பாவப்பதிவுகளின் அடையாளம்தான் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல். ஏனெனில் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தக்கவாறு விளைவு தானாக ஏற்படும். இதுதான் இயற்கையின் சட்டம். ஆனால் தவறை உணரும் போது அதற்கு விளைவு வர வேண்டும் அல்லவா? அத்தகைய செயல்களை செய்தால் பதிவுகளிலிருந்து மாற்றம் பெறலாம். பிராயச்சித்தம். தெரியாமல் தவறு செய்து விட்டால் உடனே என்ன மன்னிச்சிடுங்க. யார் மேலேயாவது நம்ம கால் பட்டுருச்சு அப்படின்னா கூட உடனே அவர்களிடம் மன்னிப்பு கேட்டால் கூறும்போது துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறி நிறைவு பெறும் செயல்தான் பிராயச்சித்தம். அடுத்தது, எனக்கு எனக்கு முன்னமாக ஒரு நோய் உள்ளது. ஏதோ கர்ம வினையாக நோய் உள்ளது. முறையாக உடற்பயிற்சி செய்ததினால் கழிக்க வேண்டிய களங்கங்களை நான் கழிக்காமல் விட்டால் அது நோயாக மாறும். தீர்வு உடற்பயிற்சி, உணவு முறை, மருந்து உண்ணல், நல்ல எண்ணங்களை விதைத்தல், நற்செயல்கள் செய்தல் என்பன. இது உணர்ந்து திருந்துதல் மேல்பதிவாக. இறைநிலையை பற்றிய உண்மை அறிந்த பின்பும் முன்பு போலவே செயல்படாமல் உள்ளேன். அகநோக்கு பயிற்சியின் மூலம் தூய்மை செய்து கொண்டே வந்தால் புதிய பதிவுகள் தோன்றா. முன்பு இருந்த பதிவுகளும் அடியோடு முறிந்து போகும். ஒவ்வொருவருக்கும் அகத்தவத்தாலும் நல்ல செயல்களாலும் தூய்மை செய்து வர வர அறிவாட்சி தரம் உயரும். இறைவனே அறிவாக இருக்கின்றான் என்ற உணர்வு வரும்போது செய்ய மாட்டோம். எந்த அறிவு அதுவாகி நிற்கின்றதோ, எந்த அறிவு இது எல்லாம் உணர்ந்து கொண்டதோ அந்த அறிவு நிலையில் இருந்து நான் பிரபஞ்சத்தை பார்க்கும் போதோ எல்லாவற்றிலும் நானே பிரதிபலிக்க காண்கின்றேன். இதுதானே நான் எனும் சித்திரகுப்தன் பேரின்ப நிலை. அப்ப பல ஆயிரம் பிறவி எடுத்ததோர் பாவப்பதிவுகளை ஒரு பிறவி காலத்தில் மாற்றலாம். நேர்முகமாக கருமைய தூய்மை செய்து உணர்ந்த ஆற்றி அகத்தவத்தாலும் அறத்தின் பாதையில் ஒத்து உதவி செய்து வாழும் போது மூட்டைகளை உதறாமல் மூலவனை சுமக்க முடியாது. அப்ப நல்லா நம்ம மூட்டையை உதறி நல்ல பயிற்சி செய்து அகத்தாய்வு அகத்தவம் செய்து நம் செய்யும் பொழுது நல்லது நம் நமது வினை கழிவதை நாம் கண்கூடாக உணர முடியும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளம்.